ஹாய் 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 வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பீச்சுக்கு வந்திருக்கிறோம். பீச்சுக்கு வந்துட்டு குளிருதான் கேளுங்க. அம்மா பீச்சுக்கு வந்து உடுப்ப பாருங்க. ஏன்னு சொன்னால் சொல்ல தெரியல, குளிரோ வைக்கியோன்னு சொல்லி. மண்ணை பார்த்தீங்களா, இருக்கு. பாய போட்டுட்டு படுக்க வேண்டியதுதான். ஏன்னா பட்டமேத்த போறாங்களாம் கடலுக்கு வந்து. இப்போ தான் ஒழும்பினவ. ஸோ ரெண்டு அழுக நடக்குது. அவருக்கு காத்தடிக்குதான், குடிதுதான் பாருங்க. பீச்சுக்கு வந்து என்னெல்லாம் கிளாக பண்ண வேண்டி கிடக்குன்னு சொல்லி. ஏன்னா பீச்சுக்குள்ள போய் கால் நினைக்கவே விருப்பம் இல்லாமல் இருக்குது. வந்துட்டு பந்து விளையாடும் காமிக்கணும். பாதை வேணுமோ? மண்ணுக்குள்ள விளையாடுறதுக்கு இதுகள் வேணும். கவனம், அங்கே காருகள் வரும். ஓடி போயிடு போ. அதில் வையுங்க. எல்லாம் சாமான்கள் எடுக்க கவனமாக எடுக்கணும். பாயை போட்டுவிட்டு படுக்க போதான். இது அம்மா காலுக்கு நேரம் செய்யுங்க. பாயை விதி. பாயை விரிச்சு பாரு. இப்படி விரியுங்க ஊட்டி நீட்டு பாட்டுக்கு. அப்பதானே எல்லாருமே இருக்கலாம். மீராவை பாரு. மீரா குட்டி ஒரு பேரத்துக்கு வச்சு விடுங்க. அது என்னவோ மண் வேறுமா செய்யல. சரி, ஓகே, மீராவை இருத்தியாச்சு. ஓகே மீரா, இதே வேற உனக்கு ஷோட்ஸை போட்டுட்டு வந்திருந்தா சூப்பராக இருந்திருக்கும். எங்களோட அனுபவங்கள், பீச் அனுபவங்கள் இப்படி போகுது. சும்மா பாலா சொல்றது தானே. அவ பட்டம் விடுவோம் கவி நோடிவா. மாலா 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 எங்கப்பா ஒரு ஆட்டம் போடு மாலா மாலா பட்டம். அப்பா பார்த்தாடு பட்டம் விடுவோம் பாலா ஓடிவா. என்ன விளையாடுறீங்க? அம்மாக்கு மேல மண் அறிய கூடாது. நோ மீரா, அம்மா என்ன சொன்ன? அம்மாக்கு மேல மண் அறிய கூடாது. இங்க பாத்தீங்கல்ல பட்டம், கனவா பட்டம் விடுறாங்க. அப்படியே பிடிச்சு கொண்டு போய் சட்டிக்கில போட வேண்டியதான். கனவா அம்மா கடலுக்கு போறேன். என் அண்ணா நிக்கிறான். அண்ணாவும் பேபி, குட்டி பேபி விளங்குது. எதுவும் வந்துட்டு மண்ணுக்கு விளையாடு. இப்பதான் மண்ணுக்குள்ள எத்தனை வயசுலேயே விளையாட அம்மாவே விளையாடுவேன் குட்டி. ஏ இதுக்கு மேலே கொட்டாது அடி. பாய்க்கு மேலே இப்போ மண்ணை கொட்டுற. எவ்வளோ இடம் இருக்கத்தக்க பாய்க்கு மேலே கொட்டுறான். ஒரு பெட்ஷீட்டால போத்து கொண்டு படுக்கலாம் அந்த மாதிரி இருக்கு. ஏன்னா பாருங்க பாருங்கோ,
காட்டுறீங்களோ? யா, என்ன செய்ய போறீங்க வச்சு? மீரா வச்சு என்ன செய்ய போறீங்க? நீ என்னடா கிண்டி போட்டு என்ன செய்ய போற? ஓயா, அதுக்கு உனக்கு இந்த அடி காணுமே. 3 அடி அடி வெட்டணும் இல்ல? கிடங்குகளை இருக்க போறியோ? வீட்டுக்காரருக்கு மீதி காசை போட்டு கொண்டிருக்காங்க. சும்மா நான் இதை சொல்றேன். வீட்டுக்காரருக்கு காசு என்னம்மா? மீரா ஸ்கூவை கலட்ட போறீங்களோ? இந்த உடுப்போட மீரா இந்த பக்கம் வாங்க, திரும்ப மாட்டேன். குளிர் இல்லையடா உனக்கு? என்ன நிழல் பட்டோன்னா உனக்கு குளிர் அவ்வளோ அங்கண்டி எடுத்து வச்சிருக்கிறான்றான். தண்ணிக்குன்னா புக்ஸை கலட்டி ஸ்கூ கலட்டி செக்கை கலட்டணும். இல்லை கலட்ட போறீங்களா? கலட்ட போறீங்களா? அப்பாட்ட கொடுங்க செக்கவை. பார்த்தீங்கன்னா எங்களோட வீராங்கனை கடலுக்குள் இறங்க போகின்றார். அவருக்கு தேவையான ஆளுகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஷோஸ் போட்டாச்சு, ஸ்கூவெல்லாம் கலட்டிட்டா. இப்போ எங்களோட வீராங்கனை கடலை நோக்கி நடக்க போகின்றார். அவருடைய அப்பா அவருக்கு வந்துட்டு அவரோட சாண்டில் எடுத்து கொண்டு வந்து கொடுக்கின்றார். அதை கொலியை கொண்டு வீராங்கனை வீரநடை போட போகின்றாள். வீரா கைலாய்
ஓகே ஓடி போ எனக்கு ஓடு பாய் பாய் see you tomorrow மாமா என்ன கூட்டி கொண்டு போற அளவுக்கு நீ வளர்ந்துட்ட கடலுக்கு அம்மாவை கடலுக்கு கூட்டிட்டு போற அளவுக்கு வளர்ந்துட்டா நீ சொல்லு அம்மா சோப்பு மாத்தோம் பீச்சுக்கு போறதுக்கு ட்ரெஸ் எல்லாம் மாத்தியாச்சு நிக்கிறான் என்னடி விளையாடுறியோ அது நல்ல பிராணிடா தண்ணிக்கு இறங்காது என்ன அட்டியா இருக்கோ தண்ணி பிடி ஏன் மீனாவை பிடிக்க போகுது தண்ணி ஓ அட்டியா இருக்க மீரா ஏன் தண்ணி பிடிக்க வருதோ மீராவை கடல் பிடிக்க வருதோ ஓ ஏ இங்க வந்து அம்மா அப்படி சொல்லுங்க வாங்க சந்தானம் இங்க பாரு குளிருது தண்ணி குளிருது காலை தூக்குங்க மீரா தாவிட்டு பூத்தா காலை வெளியில எடுங்க இப்படி வரணும் என்னங்க செருப்பு கலண்டு போட்டது கையில் தூக்கி கொண்டு போகும் அவளை நம்பி நானும் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்தேன் அவளுக்கு கடலை விட்டு வெளியில் வந்துட்டான் அண்ணா பாருங்க அண்ணாக்கு மட்டும்தான் அந்த தெப்ப காணும் போல அவனை மண்டையை பிடிச்சி கொண்டு செருப்பை போடுறோம் தங்கச்சிக்கும் கொடுங்க அந்த சிப்ஸில் நீங்க அப்படி சிப்ஸ் வேணுமே வேணாமோ எங்கெல்லாம் ஓடி திரியுறீங்க அண்ணாண்ட குசியை பார்த்தீங்களே அண்ணா அந்த இந்த பக்கத்தால் வரப்போம் அந்த பக்கத்தால் வந்து இந்த நிழல் அவன் வெயிலுக்கு ஆகிறானா நீங்க சித்த பண்ணிக்கிறீங்களோ காலை மூடுறதோ ஓ அம்மா என்ன செய்யறது காலை மூடுறதோ அங்க அதுல வாங்க அம்மா காலை மூடி விடுறேன் வாங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறானு என்னடா போட்டு அடிச்சு எல்லாம் உனக்கு நொறுக்கி போட்ட அடே இப்படி கோட்டை அடிச்சு உடைச்சு போட்டிக்கு சொல்லு லட்டு வந்து ரங்கினதுக்கு இப்போ வந்துட்டு வெதர் வந்துட்டு ஓகே ஆயிருக்குது பெருசாக வந்துட்டு குளிரையில் மீரா இப்போ தான் கொஞ்சம் தண்ணிக்கு இறங்கி விளையாடுறது இறங்கி இருக்கிறா ராங்குட்டி அங்கே ரிலாக்ஸ் பண்ணுது அவனுக்கு மனு காணும் அவனுக்கு தண்ணியில் இறங்குறதுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை இன்றைக்கி முதல்ல வீட்டேருந்து விரைக்கே சொன்னுவான் தான் தண்ணிக்கு இறங்க மாட்டேன்னு சொல்லி எங்களோட சின்னவா தான் இப்போ தான் தண்ணிக்கு இறங்க தொடங்கி இருக்கிறா இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்துட்டு 5 மணி ஆச்சு 5:15 ஆகிட்டுது பின்னேரம் ஸோ நாங்கள் இவ்வளோ நேரம் நிற்போம்னு தெரியல வெயில் இறங்குறதுக்கு கூட நேரம் தான் உச்சியில் நிற்கிது வெயில் அது கீழே போகிறதுக்கு டைம் இருக்குது ஓகே தொடர்ந்து நாங்கள் என்னெல்லாம் பீச்சில் பண்ணுறோம்ன்றதை பாருங்க பீச்சில் என்ன பண்ணுவாங்க
மண்ணுக்கு விளையாடுறது, பந்தடிக்கிறது, கடலுக்கு இறங்குறது. தண்ணி வந்து அவ முட்டை வேண்டாமா, அதான் கம்ப்ளைண்ட். சரிங்க, பாருங்க ஒரு மீனை கண்டுபிடிச்சிருக்கிறான். ஐயோ அது வேற செத்து போச்சு. செத்து போச்சு. கண்ணையும் காணையில பறவைகள் இன்னும் சாப்பிட்டுச்சு. வேற என்ன பண்ணின மாட்டேன். சரி, நான் நீட்டு காய்ச்சட்டையும் போட்டுட்டு வந்தேன்னா, ஸோ எனக்கு இன்னும் ஒரு காய்ச்சட்டை இருக்குது. அதனால டோன்ட் வரி. இந்த தண்ணிக்குள்ள வந்து காலை வச்சுப்பாரு. ஓகே, நான் என்ன ஈஸ் கல்றேன்னு வேறு. கவனமா கவனமா. என்ன இருக்கு நல்ல சுடுதண்ணிக்கே காலேஜ் மாதிரி இருக்குது. நீ கடல் தண்ணிகளை காலை வச்சு போட்டு வச்சுப்பேன். பாத்தீங்கன்னா ஒரு பிள்ளைய வச்சு கொண்டு சமாளிக்கலாம். அடுத்த பிளான் என்ன போடலாம்னு, என்ன செய்யலாம்னு பிள்ளையிடையே கேட்டுட்டு முடிவு எடுக்கலாம். 2 கோடி 3 கோடி 4 கோடி 5 கோடி வச்சுக்கிறவங்கலாம் ரொம்ப பாவம். ஏன்னா நாங்கள் 2 வச்சுக்கிறது 2 விதமாக. இது கடலை விட்டு வராதாம், அது வந்துட்டு ஜம்ப் பண்ணுற பிளேஸுக்கு போகணுமா. அப்போ அவருக்கு சொன்னாச்சு. அப்போ என்ன செய்யறான்னு தெரியல, விளங்குது. பிரச்சனை நடக்குது. இப்போ சாப்பாடு கொடுப்போம்னு நினச்சது. நானும் மீறாவும் தண்ணியை விட்டு இறங்காமல் தண்ணிக்குள்ளே நிற்க வேண்டியிருக்குது. இப்போ அவாவுக்கு வந்துட்டு அப்பா வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் வாளியும் கரண்டியும் கொண்டு போகிற தண்ணிக்குள்ள வச்சு விளையாடுறதுக்கு. இப்போ 2 இறங்கம்மா அப்படிதாங்க. இப்படிங்க. அப்போ தெரியல என்ன செய்யறேன்ட்டு. இப்போ ராமுக்கு சாப்பாட்டை வாங்கி கொடுக்க போகிறோம். 6 மணிக்கு முடிஞ்ச அளவுக்கு வெடிக்கலாமன்னு நச்சு வச்சிருக்குது. ஸோ தெரியல. இப்போ ஆமாம் மேடம் இப்போ வாளியை விட்டு கரண்டியை விட்டேன்டா தண்ணியோட போயிடும் சொல்லிட்டேன். சரியோ, அதை பார்த்தீங்கன்னா ஸ்பீட் காடி இந்த காலில் தான் பட்டது விளங்குது. அதை இடின்னு சொல்லி கொள்ளணும். அதுக்கு பிறகு என் பொடியும் கடலுக்குள்ள ரங்குறாண்டாலே அம்முட்டு பயம் அவனுக்கு. கடலுக்குள்ள ரங்குறதே இல்லை. அதனால இந்த மாதிரி ரங்காம விட்டானோ தெரியல. கடல் விருப்பம் அவனுக்கு. ஸோ அந்த கால் பிரச்சனைக்கு பிறகு, கடி பிரச்சனைக்கு பிறகு கடலுக்கு ரங்குறது சரியாக குறைஞ்சி போச்சு. பார்த்தீங்கன்னா நல்ல வடிவான பீச். இப்போ தான் நல்ல சூடு கிளம்புது. சூரியன் கொஞ்சம் கீழே பதிவுக்கு வந்தபடியாக நல்ல சூடு கிளம்புது. மீரா என்ஜாய் பண்ணுறேன். நான் அவ பக்கத்தில் இருந்து பார்த்து கொண்டு இருக்கிறேன். குட்டி விளையாடி கொண்டு இருக்கிறத. ஏன்னா என் பீச்சுக்கு கீழே இருக்கிற மாதிரி உடுப்பு எல்லாம் இல்லை. பார்த்தீங்கன்னா சொன்னால் டெனிம் ஷோர்ட்ஸ் தான் போட்டு கொண்டு வந்தது. அப்போ அதுவும் போட்டு கொண்டு வரையில கொண்டு வந்தது. தச்சிலா வெதர் வந்துட்டு ஓகே இருந்துச்சுன்னா மாற்றுவோம்னு சொல்லி. காலமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லை. ஒரே சக்தியும் வாந்தி பேந்தி எல்லாம் இருந்துச்சு. பயந்து தான் வந்தது. என்ன நடக்க போறியான்னு. சாப்பிடவே வேண்டாம், பயமாக கிடக்கு. சாப்பிட்டா என்ன நடக்கும்ட்டு தெரியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நிற்கும் வரைக்கும் நிற்போம் நினைக்கிறேன் பீச்சில். அப்புறமா வந்துட்டு கிளம்புவோம் கிட்ட. ரெண்டாண்டைக்கு ஜம்ப் பண்ணுற ஒரு இடத்துக்கு வந்துட்டு டைம் கிடைக்கும் போது தெரியாது போகிறதுக்கு. பார்த்தீங்கன்னு சொன்னால் சாப்பாடு வாங்க போனாச்சு. எல்லாம் ஒரே மண்ணம் ஈரமுமா இருக்கிறா. வீட்டை கொண்டு போயிட்டு முழுக வாக்கணும். இப்படி இந்த பக்கம் இப்படி வா. ராம் சாப்பாடோட ரெடியாக வந்தாச்சு. அப்பா காஃபி வாங்கியிருக்கிறார் போல. பாரு எந்த மாடிக்கு மேலே ஏறி இருக்கிறான். இது ஒரு ப்ரோசன்ஸ் எடுத்ததும் இருக்கும்.
வஃபலை கருக்கி வச்சிருக்கிறாள் போல. இப்போ கருப்பாக இருக்கு. ஓகே, இது பார்த்தீங்கன்னா ராமுக்கு மில்க் ஷேக் ஈஸ் கப்பை. இதில் வந்து எனக்கு டீ, வாசனுக்கு காஃபி, மீராக்கு வஃபல் வாங்கியாச்சு. இப்போ நாங்கள் கிளம்ப போகிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் பீச்சில் எல்லாம் விளையாடி முடிச்சு செய்து இப்போ நாங்கள் வந்துட்டு திரும்ப வீட்டை போயிட்டு இருக்கிறோம். பிளான் பார்த்தீங்கன்னா நான் மறந்துட்டேன். டக்கு அந்த பாட்டை நிப்பாட்டினக்கு அல்லாட்டி எனக்கு காப்பி ரைட் அடிச்சிருப்பாங்க. பார்த்தீங்களா, இதுக்கு தான் வேணுமன்றது ஒரு பக்கத்தில் ஒரு மனுஷன். லியோ ஒரு பாட்டு டான்ஸ் கேட்டது. நான் வந்துட்டு வீடியோக்கு பை பை என்ன சொல்லல இல்லை. அப்போ அதுதான் பாய் பாய் சொல்கிறதுக்கு அடிச்சுன்னா பாய் பாய் சொல்லி போட்டு ராமுக்கு பாட்டை தொடர்ந்து போடுறோம், லியோ பாட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் பிளான் 1, 2 போட்டிருந்தாங்க. அதில் வந்துட்டு 1 முடிச்சு நாங்கள் பீச்சுக்கு போகிறத. பிளான் 2 வந்துட்டு முடிக்கிறதுக்கு டைம் கிடைக்கல. ஏன்னாண்டா இப்போவே டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 7 மணி ஆயிட்டுது. ஸோ இனி வீட்டை போயிட்டு பீச்சில் விளையாடி எல்லாம் இந்தபடியாக கால் கையெல்லாம் மண். இங்கே பாருங்க, இது கால் என்ன பாட்டில் இருக்குன்னு சொல்லி காலெல்லாம் ஒரே மண். எல்லாரும் போய் குளிக்கணும். மீரா குட்டி தான் முழுக்க குளிக்கணும், ராங்குட்டியும் குளிக்கணும். ஆமா, மண்டையில நிறைய முடி இருக்குதானே உனக்கு குளிக்க வாச்சின்னு தலையை துடைக்கிறதுக்கு. ஓகே, இப்போ நாளைக்கு தான் வந்துட்டு ராமம் மீரா வந்துட்டு அந்த பாயிர இடத்துக்கு போகிறாங்க. ட்ரம்ப்ளின் பாயிர இடத்துக்கு போயினோம். ஸோ நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திப்போம். இப்போ வீடியோ நான் முடிச்சு கொடுக்குறேன். பாய் பாய். பாய் சொல்லுங்க ராம். பாய் பாய். மீரா பாய் பாய் சொல்லுங்க. ஓகே, கையை காட்டுங்க, விங்க பண்ண பாய் பாய் சொல்லிக்க. பாய் பாய். அவ வஃபர் சாப்பிட்டவா. அண்ணாக்கு வந்துட்டு ஐஸ் காஃபி கிடைச்சது. ஐஸ் காஃபி குடிச்சு கொண்டு வர. எனக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சாக்லேட்டோட வந்துட்டு க்ரீன் டீ குடிக்கிறேன். அப்பா பார்த்தீங்கன்னா காஃபி குடிக்கிறாரு. ஓகே, பாய். அப்பா will you say bye? Bye. Bye.